தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யூடியூபர் பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அபிஷேக் ரவி கிறிஸ்தவ மதம் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்ட காரணத்துக்காக பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தி இது. யூடியூபர் பிரியாணி மேன் அபிஷேக் ரவி மீண்டும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் மீண்டும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்ட காரணத்திற்காக சைபர் கிரைம் போலீசார் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கின்றனர். ஏற்கனவே பிரியாணி மேன் கைதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். யூடியூபர் பிரியாணி மேன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் அவர் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். கிறிஸ்தவ மதத்தை பற்றி இழிவுபடுத்தும் நோக்கில் பேசிய காரணத்திற்காக சைபர் கிரைம் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் மேல் சொல்லப்படும் நடவடிக்கைகள், அவர் மேல் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள்லாம் என்னென்ன? சுப்பிரமணியன் வணக்கம். யூடியூபர் பிரியாணி மேன் என்று அழைக்கப்படக்கூடிய அபிஷேக் ரவியை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் மீண்டும் ஒரு வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே செம்மொழி பூங்காவிற்கு வரும் பெண்களை இழிவாக பேசியதாக வீடியோ வெளியிட்டது தொடர்பாக பிரியாணி மேன் அபிஷேக் ரவியை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலையில் மேலும் ஒரு வழக்கில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டது தொடர்பான புகாரின் அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மேலும் ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அவரை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். நன்றி சுப்பிரமணியன், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி.